ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிக கொடூரமான ஒரு சம்பவம். அதாவது என்ன அப்படின்னா, கேரள வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ஒரு நிலச்சரிவில் கிட்டத்தட்ட 200 பேர் இறந்துருக்காங்க, 150 பேரை காணவில்லை. கிட்டத்தட்ட 50-60 வீடுகள் அதாவது சேற்றுக்குள் மூழ்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. அது எங்கே, என்ன, எப்படி நடந்தது, தற்போதைய நிலை என்ன, அதாவது இப்போ நம்ம இப்போ நம்ம போடுறோம் இல்லையா, இதுக்கு ஜஸ்ட் முன் தான் இது அப்டேட் பண்ணியிருக்கோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் மேப்பில் பாருங்கள், கேரளாவில் வடக்கு கேரளாவை சேர்ந்த வயநாடு அப்படின்ற இடம் தான் அந்த நம்ம ராகுல் எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா, அந்த பகுதி தான் வயநாடு. இது வடக்கு கேரளாவில் இருக்குது. இது ஒரு நீர்பிடிப்பு பகுதி. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து மும்பை, கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை வரைக்கும் உள்ள ஒரு மலைத்தொடர் தான் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது. அது தமிழ்நாட்டில் ஆரம்பித்து மகாராஷ்டிராவில் போய் முடியுது. ஸோ இதில் 2 கேப்பு தான் இருக்குது. ஒன்று பாலக்காடுக்கிட்ட பாலக்காடு கணவாய் அப்படின்ற ஒரு கேப், அந்த மலைத்தொடர் வரிசையாக போதில் அதில் ஒரு கேப்பு, அந்த கேப்பு தான் பாலக்காடு கேப்புன்னு ஒன்று. மகாராஷ்டிரா பக்கத்தில் ஒரு கேப் இருக்குது. இந்த மலைத்தொடர் பார்த்திங்க அப்படின்னா, கன்னியாகுமரியில் ஆரம்பித்து தமிழ்நாட்டு வழியாக அப்படியே போகுது, கோயம்புத்தூர் அவுட்ரு வழியாக அப்படி போய் தமிழ்நாட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் கர்நாடகாவில் ஒரு பெரும்பகுதி கவர் பண்ணி மகாராஷ்டிராவில் போய் முடியுது. ஸோ இந்த வயநாடு அப்படின்ற பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பார்டரில் வடக்கு கேரளாவில் இருக்குது. இது ஒரு பெரிய நீர்பிடிப்பு பகுதி. காவிரிக்கு பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் குடகு பகுதியில் இருந்தால் காவிரி உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே அந்த காவிரிக்கு வரக்கூடிய தண்ணீருடைய இது பூரா எங்கே இருந்துன்னா வயநாட்டில் இருந்தால் பெரும்பகுதி வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வடக்கு கேரளாவில் இருக்கிறதா வயநாடு. இந்த வயநாடு ஒரு நீர்பிடிப்பு பகுதி. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸில் இருந்தாலும் மிக அழகான மலைத்தொடர். அங்கே எஸ்டேட்டுகள் இருக்குது, தோட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீர்பிடிப்பு பகுதியில் இப்போ பெய்யக்கூடிய பெருவாரியான மழை தான் சிறு சிற்றாறுகளாக கிளம்பி நேராக ஒரு பகுதி கடலில் கலக்குது. அது ஒரு 6 பேர் தான் சாலியாறு. இந்த சாலியாறு அப்படின்றது இங்கேருந்து கிளம்பி மிக பிரம்மாண்டமாக போய் கடலில் கலக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு பகுதி அந்த மலையில் பெய்யக்கூடிய அந்த மழை நீர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா காவிரி நீர்பிடிப்பு பகுதிக்கு அது நமக்கு காவிரி நீராக வருது, அங்கேருந்து தான் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த காவிரி பகுதியில் கடந்த 2-3 நாட்களாக பயங்கரமான மழை பெய்து வருகிறது. பார்த்திங்க அப்படின்னா, நம்ம காவிரியில் 40,000, 30,000, 60,000 கனஅடி வந்தாலே பெரிய விஷயம். அதாவது நீர்பிடிப்பு பகுதியிலேருந்து காவிரிக்கு கர்நாடகா நீரை திறந்து விட்டால் பெரிய விஷயம். ஆனால் வரலாறு காணாத வகையில் 1,40,000 கனஅடி தண்ணீர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு திறந்து விடப்பட்டது. கர்நாடகாவில் உள்ள கபினி கிருஷ்ணராஜசாகர் டேமில் இருந்து அது மேட்டூருக்கு வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹொக்கனேக்கல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பள்ளமாக ஒரு மேலேருந்து தண்ணி அருவி மாதிரி விழுந்து கீழே தான் போட்லாம் போகும். அது ஒரு 50 அடி 100 அடி அளவுக்கு உயரமாக இருக்கும். அதையே மறைத்து அந்த அளவுக்கு அது ஒரு ஆற்றுப்படுகையாக மாறி இருக்குது. அந்தன்ற மாதிரியான ஒரு அளவுக்கு தண்ணீர் வரலாறு காணாத வெள்ளம். எனக்கு தெரிந்து 10-15 வருடங்களாக அப்படி தண்ணி வந்ததில்லை. அப்போ இவ்வளோ தண்ணியும் உள்ளே வர அங்கே உள்ள டேம், கர்நாடகாவில் உள்ள டேம் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு, கேரளாவில் உள்ள டேம்லாம் நிரம்பிடுச்சு. அந்த தண்ணி இவ்வளோ ஃப்ளோவாக கடைசியில் மேட்டூர் டேம் 120 அடிக்கு மேலே. அந்த மேட்டூர் டேம் அவ்வளோ சீக்கிரம் நிரம்பாது. இதுவும் நிரம்பி இருக்கிறது 3-4 நாட்களில். ஸோ அப்போனா எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கிடையில் தான் நேற்று இரவு நள்ளிரவில் பயங்கரமான ஒரு மழை, தொடர் மழையாக 2 நாட்கள் பெய்து கொண்டே இருந்திருக்கிறது. நைட்டு நள்ளிரவு 2 மணி அளவில் அதிபயங்கர மழை வந்திருக்கு. இந்த மழையில் தான் இந்த வயநாடு பகுதியில் மிகப்பெரிய நிலச்சரிவு அங்கே உள்ள வீடுகளெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு. 2 மணிக்கு எல்லாம் அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. மழை தொடர்ந்து பெய்துட்டு இருக்கிறதுனால ஊர் சீக்கிரமே அடங்கிடுச்சு அப்படின்றாங்க. அதை கேரளாவில் எப்போவுமே ஒரு 8:30 மணிக்கே ரோட்டில் கூட்டம் இருக்காது. அது மலைப்பகுதியில் டோட்டலாக ஆஃப் ஆயிரும். ஆனால் நேற்றுலாம் 7 மணி 6:30 மணிக்கே மக்கள் வெளியில் போகல. ஏன்னா தொடர் மழை பெய்து கொண்டிருந்தனாலன்ற இடத்துல வீட்டில் சீக்கிரமே அடைஞ்சிட்டாங்க. 2 மணிக்கு இந்த மிக கொடூரமான இந்த நிலச்சரிவு வந்திருக்கு. இந்த நிலச்சரிவு எப்படின்னா, இப்போ மழை எப்படி இருக்குன்னு வைங்களேன், மலை சரிவில் வீடுகள் எப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த சரிவு பள்ளத்துக்குள்ளே சரிஞ்சு, இந்த சரிவு சரிஞ்சு பள்ளத்துக்குள்ளே வந்துச்சு. இது மட்டும் இல்லாமல், இது சரிந்தது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற மணல் பரப்பெல்லாம் அப்படியே இந்த வீடுகளை மூடிடுச்சு. இதனால் என்னென்னா, நிலச்சரிவில் விழுந்து வீடுகள் இறைந்து பறந்த பல நிலச்சரிவில் மக்கள் புதைந்து விட்டார்கள். எத்தனை பேர் புதைஞ்சாங்கன்னா இப்போ வரைக்கும் கணக்கு தெரில. இப்போ வரைக்கும் கிடைத்திருக்கிற டெட் பாடிஸோட அளவு பார்த்திங்கன்னா 122. இன்று மாலை வரை 122 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் புதைந்திருக்கிறார்கள். புதைந்திருக்கிறவர்கள் இதில் பெரிய விஷயம் என்னென்னா,
கடந்த ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பு இலங்கையில் அதே மாதிரி தேயிலை தோட்டத்தில் நுவரெலியா பகுதியில் வந்து நடந்த நிலச்சரிவில் 2 முறை நடந்தது. அதில் வந்து ஒரு 150 பேர் இந்த 200 பேர் அப்படி மண்ணோடே புதைஞ்சிட்டாங்க. அவர்களை மீட்கவே முடியல, குழி தோண்டவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 100 அடி மணல் வந்து இப்படி வீடுகள் இப்படி சரிவில் இருக்குது அப்படின்னா மேலே அப்படி மலை இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த மலையே சரிஞ்சு வந்து இதை மூடிடும். இப்படி 50 அடி 100 அடி அளவுக்கு மூடிடுச்சு அப்படின்னா தோண்டி எடுக்கவே முடியாது. அதை தோன்றதுக்கே 4 நாள் ஆகும். அதுக்குள்ளே எதில் பிணம் இருக்குது, எங்கே இருந்தாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணாங்க, இலங்கையிலலாம் அப்படியே விட்டுட்டாங்க, புதைந்தபடியே போட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாட்கள் அங்கங்கே பரவி பார்த்தாங்க. கிடைத்த பாடி 1, 2, 5 கிடச்சிது, அதோட விட்டாங்க. அதே நிலைமை தான் இப்போது மிக கொடூரமாக இந்த வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. கேரளாவில் இப்படி ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைடு நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இது வரலாறு காணாத சோக சம்பவம், இந்த மாதிரி நடந்ததே இல்லை அப்படின்றாரு. மீட்பு படைகள் போய் மீட்டுக்கிட்டு இருக்காங்க, வீடுகள் போச்சு, எல்லாம் போச்சு, புதைஞ்சு போயிட்டாங்க, ஆளே இல்லை, அப்புறம் எங்கள் வீடு எல்லாமே புதைந்து போயிட்டது. இப்போ இந்த விஷுவலை நீங்கள் பாருங்கள். இதுதான் வந்து அங்கே நடந்த லேண்ட்ஸ்லைடோட ஒரு சில காட்சிகளை தான் நான் போட்டிருக்கேன். இந்த நீங்கள் 3ஆவதாக பார்த்தீங்கன்னா ஒரு அருவி எப்படி பொத்துக்கிட்டு போடுறேன் பாருங்கள். ஒரு அருவிங்க, சாதாரண கொட்டுற அருவி ஆறாக மாறி காட்டாறாக மாறி அது எப்படி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த சிறிய விஷுவலில் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அப்போ எவ்வளோ தண்ணி உள்ளே வந்திருக்கும், இவ்வளோ தண்ணி வந்ததுன்னா எப்படி நிலச்சரிவு ஏற்படாமல் இருக்கும், எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க அப்படின்னு நம்ம பாருங்கள். இது மிகவும் கொடூரமான ஒரு சம்பவம். கேரளாவில் வரலாறு காணாத சம்பவம், இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை. கேரளாவில் இப்படி ஒரு நிலச்சரிவு எந்த தெற்கு பகுதியிலே, வடக்கு பகுதியிலே, மத்திய பகுதியில் நடந்ததில்லை. இதில் கேரளா மணல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பாறைகளோடு மண்ணும் களிமண்ணும் சேர்ந்து, அதாவது களிமண்ணோ செம்மண்ணோ ஏதோ சேர்ந்து ஒரு பாறை மலையாக இருக்காது. பாறையும் பெரிய பெரிய பாறைகளும் மண்ணும் சேர்ந்து தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த மலைப்பகுதியில் உள்ள நிலப்பகுதி அப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, கலந்து கட்டி அடித்து இப்போ ஒரு அளவுக்கு மேலே தாங்காமல் இங்கே ஏர் கேப் விழுந்ததுன்னா இந்த மலையில் அப்படியே உட்காந்து அப்படியே சரிந்து மிகப்பெரிய மலைகளே அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடி இருக்கக்கூடிய மலை முகடுகளே அப்படியே வந்து சரிந்து மேலே விழுந்து டோட்டலாக டேமேஜ் ஆகியிருக்கு. கேரளாவில் மிகப்பெரிய சோக சம்பவம் இது. தமிழ்நாடு முதலமைச்சரும் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறாரு. அங்கே தமிழர்கள்லாம் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. இந்த தமிழர்கள்லாம் எப்போ போனாங்கன்னா, இலங்கையிலேருந்து 1952களில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க. அதுக்கப்புறம் இலங்கை சினிமாவை பண்டாரநாயக்க ஒப்பந்தத்தில் சில பேர் திருப்பி அனுப்பப்பட்டாங்க இலங்கையிலேருந்து. அவர்கள் பரவலாக அங்கே தேயிலை தோட்ட வேலை தான் தெரியுன்றக்கா வால்பாறையை, கேரளாவில் உள்ள மூணாறு, அப்புறம் வந்து வயநாடு வரைக்கும் வேலைக்கு போனாங்க. அதுபோன்று அங்கேயே செட்டிலான தமிழர்கள் இருக்காங்க. அவர்களில் ஒரு 3 பேர் தற்போது பிணமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. எனவே இது வரலாறு காணாத சோகம். கேரளாவில் வயநாட்டில் இப்படி ஒரு சம்பவத்திற்காக நாம் வந்து நிச்சயமாக மனம் உருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடிஞ்சது. எனவே இன்னும் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள், எத்தனை பாடி கிடைக்கும் அப்படின்றதில் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை இருக்குது. நாளைக்கு தான் வந்து ஓரளவுக்கு எவ்வளோ பேர் இறந்திருப்பார்கள், எவ்வளோ பேர் புதை கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 500க்கு மேற்பட்டவர்கள் சொல்கிறாங்க, சில இதில் 200க்கு மேற்பட்டவர்கள் சொல்கிறாங்க. இது நாளைக்கு தான் வந்து இதற்கான முழு விவரம் வெளியே வரும். அப்போது நான் உங்களுக்கு புது அப்டேட்டை கொடுக்குறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.